ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு மாம்பழத்தை வச்சு ஒரு செம்மையான சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோங்க. கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் சுவைச்சிருக்காத ஒரு சூப்பரான டேஸ்ட்டுங்க இது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு மாம்பழம் எடுத்திருக்கோம். இந்த மாம்பழத்தை வந்து தோலெல்லாம் சீவிட்டு இதை நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி விட்டுருக்கேன் பாருங்கள். இதுக்கு நீங்கள் எந்த மாம்பழம்னாலும் பயன்படுத்திக்கலாம். நல்ல வந்து இனிப்பாக இருக்கக்கூடிய மாம்பழம் பயன்படுத்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நிறைய நெய் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். 2 ஏலக்காய் வந்து நசுக்கி விட்டு போட்டிருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம பாயசம் காய்ச்சக்கூடிய சேமியா இருக்கு இல்லையா, அந்த சேமியா வந்து 1 கைப்பிடி மட்டும் போட்டு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பால் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு சேமியா நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி ஓரத்தில் வந்து ஆடப்படரும், அதை வந்து நடுவில் எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு சேமியா நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சலாவோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே துருவி வச்சுருக்க பாதாம், பிஸ்தா, முந்திரியை சேர்த்து நான் வேக விட போகிறேன். இது போட்டுதாகணுன்ற அவசியம் இல்லை, இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து ரிச்சாக டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் இதை சேர்க்குறோம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரிலாம் பார்த்திங்கன்னா இந்த பாலில் வேகும்போது அதை சாப்பிடும்போது நல்லா ஊறி போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஆற விட்டுருங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். அந்தளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். சூட்டோடு சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாம்பழத்தோட பால் சேரும்போது உங்களுக்கு திரிஞ்சு போயிடும் பால். ஸோ நல்லா இருக்காது, வீணாக போயிடும். ஸோ நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா மாம்பழத்தை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து கலக்கி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பாலும் மாம்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் நெய்யில் முந்திரி, பாதாம், பிஸ்தாவை வறுத்து விட்டு போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாம்பழம் இருக்கு இல்லையா, அதையும் நான் இது கூட வந்து சேர்த்துருக்கேன். அப்போ நல்லா சாப்பிடும்போது இடையில கடிபட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அல்டிமேட்டான மாம்பழ பாயசம் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது நீங்கள் அப்படியும் சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் சூடாக இருக்கும் பொழுது மாம்பழத்தை ஆட் பண்ணக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் 300 ml அளவுக்கு பாலில் செஞ்சோன்னா 3லேருந்து 4 பேர் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாயசம் இது வரைக்கும் நீங்கள் சுவைச்சிருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து கூல் பண்ணுங்கள். இந்த பாயசம் நம்ம நார்மலாக சாப்பிட்ற பாயசம் மாதிரி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அந்த பாயசத்தில் நல்லா இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மாம்பழம் சீசன் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரே ஒரு மாம்பழத்தை வச்சு இந்த மாதிரி பாயசம் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.